வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். திருமூலர் அவர்கள் உடல் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி இக்கவியில் நமக்கு தெரிவிக்கிறார். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. வாழ்க வளமுடன். உள்ளம் ஒரு மனிதனுக்கு கோயிலாக இருக்க வேண்டும் என்பதை கூறி, அவ்வாறு இருக்கும் அந்த மனிதன் வள்ளல் பிரான் அறநெறியில் நின்று வாழும் அந்த மனிதன் வாய் கோபுரவாசல், புனிதமடைந்தவர்கள் மட்டுமே உள்ளே சென்று வெளியே வருகிறார்கள். அந்த புனிதத்துவம் வாய்ந்ததாக அந்த வாய் மாறி இருக்கும். அவர்கள்தான் வள்ளல் பிரானார் என்று குறிப்பிடுகிறார். உடம்பாரழியின் உயிரார் அழிவர் என்று கூறுகிறார். உடம்பு தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர்தான் சிவலிங்கம் என்று குறிப்பிட்டு, நம்முடைய புலன்கள் ஐந்தும் காளா மணிவிளக்குதான், அவற்றை கள்ளப்புலனாக நாம் வைத்திருக்கிறோம் என்பதை விளக்கி, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடல் இல்லை என்றால் உயிருக்கு வேலையே இல்லை. உயிர் இந்த உடலை கழித்துவிட்டு வெளியே சென்றுவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த உடலை வைத்துக்கொண்டுதான் மெய்ஞானத்தை ஒரு மனிதன் அடைய முடியும் என்பதை கூறி, உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உணவை மலமாக்கும் மிஷன் என்று கருதி கொண்டு இருப்பதாக இழுக்கென்றிருந்தேன், உடம்பிற்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புக்குள் இறைவன் உணர்வாகிறான் என்பதை உணர்ந்தபோது, உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான். அந்த இறைவன் குடிகொண்ட இடம் இதுதான் என்று தெரிந்த பிறகு உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. எவ்வாறு? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறுகிறார். சிவலிங்கமாக இருக்கக்கூடிய அந்த உயிர், நடமாடக்கூடிய அந்த நடமாட கோயிலாக இருக்கக்கூடிய இந்த உடலை எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்று கூறுகிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பை இறைவன் குடிகொண்ட இடம் இதுதான். இறைவன் குடியிருக்கும் இந்த கோயிலை நாம் எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் இருத்த வேண்டும் என்பதை கூறி, ஊனுளே நீ நின்று உலவினதை காணாமல் நான் என்று இருந்து நலன் இழந்தேன் பூரணனே என்று பத்ரகிரி சாமிகள் கூறுகிறார். நான் தான் இந்த உடல் என்று இருந்து விட்டேன், நீ குடிகொண்ட இடம் என்று உன்னை நான் கவனிக்கவில்லை, நான் என்று இருந்துவிட்டேன், இறைவன் குடிகொண்ட இடம் என்று நான் விளங்கவில்லை என்று பத்ரகிரி சாமியும் வருத்தப்படுகிறார். ஆக உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே என்று கூறும் திருமூலர், உபாயம் உடம்பை வளர்ப்பதற்கு குரு வேதாத்திரியார் தந்திருக்கக்கூடிய உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி,
தியான பயிற்சி, தவ தத்துவ விளக்கப் பயிற்சி, மௌனப் பயிற்சி, அனைத்து பயிற்சிகளுமே நம் உடல் ஆரோக்கியமாக இறைவன் உறையும் இடமாக நாம் பேணி காக்கலாம் என்பதாக வடிவமைத்திருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு மனவளக்கலையில் எப்போதும் பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று மாற்றினாலே உடலை வளர்க்கும் உபாயமாக அது அமையும். திருமூலர் கூறும் இறைவன் உணர்வாக கூடிய இந்த இல்லத்தை நாம் பேணி காக்கலாம் என்று கூறி என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த திருமூலருக்கும் வழி சொன்ன நமது குரு வேதாத்திரியார் அவர்களுக்கும் இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.